ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சுடிதார் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். சுடிதார் அண்ட் பேண்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 2 மீட்டர் நான் வந்து லைனிங் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து லைனிங் கட் பண்ணும்போது கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிவிட்டு, இது வந்து லென்த்து அந்தளவுக்கு பத்தாது இல்லைங்களா. இப்போ வந்து இந்த கார்னர் இங்கே பாருங்க, இங்கே வந்து வரும் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து இந்த மாதிரி சேமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து லென்த் போட போகிறோம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஓப்பன் சைடு வந்து என் பக்கம் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து டபுளாக இப்படி நம்ம வந்து மடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து ஸ்லீவ்ஸ்க்காக விட்டுருணும். உங்களுக்கு பார்த்துக்கோங்க எந்த சைடு வந்து லைனிங் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது சைஸ் போட்டுக்கோங்க. அளவு ட்ரெஸ் இருக்குது பாருங்கள். அளவு ட்ரெஸ் எப்போவுமே வந்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கிட்டு ஷோல்டரையும் இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இது இவ்வளோ எக்ஸஸாக வருது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து மடித்து தைக்கிறதுக்காக வந்து இங்கே வந்து 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச் தான் வைக்க போகிறேன். மடித்து அந்த இதுவாக வேணாம். இப்போ நம்ம வந்து இதில் பாருங்கள், லைனிங்கு அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வந்து வச்சுருக்கிறதுனால இங்கே லைனிங் பாருங்களேன் எக்ஸஸாக இப்படி வந்துருக்கு. இப்படி வைக்கவே கூடாது. இப்படி வச்சோம் அப்படின்னா லைனிங் வந்து இங்கே பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகி இந்த பாருங்கள் எவ்வளோ கீழே வந்துருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா. அதனால் எப்போவுமே வந்து லைனிங் வந்து ஒரு 2 இன்ச்சு மேலேயே இருக்கும் மெயின் ஃபேப்ரிக்கை விட. ஓகேங்களா. இப்போ வந்து இதோட லென்த்தை நம்ம வந்து மெஷர் பண்ணியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இப்படி தெரியல அப்படின்னா நம்ம வந்து மெஷர் பண்ணி இப்படி பார்த்துக்கலாம். கரெக்டாக வந்து இந்த அளவுகள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் டேப்பில் கூட அளந்துக்கலாம். இதோட விட்டு எல்லாமே எப்படி அப்படின்னா பாருங்கள், இந்த ஆம்ஹோல் கிட்டையும் அதுக்கப்புறம் ஹிப்பு கிட்ட இருக்குது பார்த்தீங்களா ஓப்பன், அந்த இடத்துலையுமே வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி அளவு வந்து 9.5 இன்ச் இருக்குது. எக்ஸஸாக வந்து ஒரு 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் இலவை கொடுக்குறது, அதனால நம்ம வந்து 10 இன்ச் எடுத்துக்கலாம். 10 இன்ச்சு ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா 10 12 இன்ச்சு நம்ம வந்து நம்மளுக்கு தேவை, இவ்வளோ தேவை. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி மடிச்சுக்கலாம். ஐரன் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 13 இன்ச் ஒரு எக்ஸ்ட்ரா, ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். 13 இருக்கட்டும். எல்லாமே வந்து கிளியராக இந்த மாதிரி இருக்கட்டும். எல்லா இடத்துலையுமே 13 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக எல்லா இடத்துலையும் 13 இன்ச் இருக்குது. இப்போ வந்து இதோட ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். இதை விட 2.5 இன்ச் நம்ம வந்து கம்மி வைக்க போகிறோம். ஓகேங்களா. லைனிங் மட்டும் மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து நேராக 36 இருக்குது. 2.5 இன்ச் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா 1 இன்ச்சு 36ல் 2 போச்சு அப்படின்னா 44. ஓகேங்களா. நம்ம 44 வச்சுக்கலாம். மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு 44. ஓகேங்களா. நம்ம வந்து அளந்துக்கோங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம அளந்துக்கோங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாருங்கள், மடித்து தைச்சோம் அப்படின்னா இன்னொரு 1 இன்ச் வந்து போய்டும். இங்கே ஒரு ஷோல்டர் பிடிச்சோன்னா அங்கேயும் போய்டும். அதனால் 14 இன்ச் நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா. 14 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 14 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 34 பாருங்கள். 34 எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து வைக்கிற விட்டு நம்ம வைக்க வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் எவ்வளோ வேணும், பேக் எவ்வளோ வேணும், இறக்கம் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு
இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் விடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ வச்சா நெக்கு விரிய தான் செய்யுங்க பாருங்கள். 3 இன்ச்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்து 2.5 இன்ச் வைக்க போகிறோம். 2.5 இன்ச் வச்சு அதுக்கப்புறம் வந்து அடித்து திருப்பறதுக்கும் சேர்த்து ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதை விட ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. 3 இன்ச் இருக்குது, நான் வந்து 3 எடுத்துக்கிறேன். ஏன்னா 3.25 எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து இது மாற்ற என்னதுன்னா ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணேன். இதை வந்து அடித்து திருப்பறதுக்காக இப்போ டோட்டலாக பாருங்கள் கரெக்டாக வந்து 3 இன்ச் இருக்குது ஓகேங்களா. இப்போ டோட்டலாக இதுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. 6.25 இன்ச்சு இதுலேயுமே நம்ம வந்து 6.25 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்லீவ்ஸ் ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து ஸ்டிச்சிங்காக விட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இங்கே வருது, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். எப்போ 8.5 வரைக்கும் வருது. இவ்வளோ நம்ம வைக்க வேணாம், நம்ம வந்து 6.5 இன்ச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா. 6.5 இன்ச் வச்சுக்கலாம், இல்லைன்னா 6 இன்ச் கூட நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றரை இன்ச்சு ரவுண்டு. இது வந்து 2ஆக இருக்குது ஓகேங்களா. இது வந்து பேக்கு, உள்ளே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு. நம்ம வந்து இது பேக்குக்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போ எடுத்து போடுறோம். இதோட பேக்கோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பேக் 7 இன்ச் இருக்குது. இந்த அதே 7 இன்ச்சை நம்ம இங்கே வச்சிடலாம். இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒரு வேளை தப்பாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. கரெக்டாக 7 இன்ச் இருக்குது. இதெல்லாம் 2.5 இன்ச் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பேக் சைடு. இது வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம அப்புறம் அளவு எடுத்துக்கலாம். ஃபிட்டிங் வந்து அளவு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்த ஆர்ம்ஹோல் கிட்ட அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அது இது ரெண்டுமே வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். ரெடி அளவு இது, அப்புறம் எக்ஸஸாக எவ்வளோ கிளாத் விடுறோம் அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வந்து நீங்கள் பாருங்கள், இது வந்து ஃபிட்டிங் அளவு ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு இப்போ போதும். இதுதான் ஃபிட்டிங் அளவு, இது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அளவு. எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் இழுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஷேப் வந்துடும் பாருங்கள். அவங்க கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து எக்ஸஸ் 2 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸு பொறுத்த அளவுக்கு வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த இடத்த நம்ம வந்து இதிலேருந்து எடுத்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணுற மாதிரி வரும். அதுலேருந்து 1 இன்ச் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து, 1 இன்ச் கூட கிடையாது, ஆமாம் 1 இன்ச் எடுத்துக்கலாம். 1 இன்ச் இந்த மாதிரி மடித்து நம்ம இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வந்து தேவைப்படும் இல்லை 1/2 இன்ச் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் வந்து எப்போவுமே 1 இன்ச்சு தான் எடுத்துப்பேன். இதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னா இந்த மாதிரி 2 சைடும் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. லைனிங்கோட சேர்த்து ஸ்டிச் பண்ணதுக்கு வந்து அளந்துக்கலாம். 11 இன்ச்சு வந்துருக்கு ஓகேங்களா. 11 இன்ச்சு. அதுக்கப்புறம் முதல்ல வந்து 11 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம் ஓகேங்களா. 11 இன்ச்சு இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதை வந்து 1 இன்ச்சு நான் 3/4 இன்ச் எடுத்துக்கிறேன். 1 இன்ச் ரொம்ப அதிகமாக எடுத்து 3/4 இன்ச் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தான் மடித்து அடிக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம அடித்தோன்னா அவ்வளோதான், அந்த சின்னதாக ஆகிடும் ஓகேங்களா. இதை வந்து எக்ஸஸாக இருக்கிறது.
இப்படி நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நான் எக்ஸ்ட்ராவும் வந்து லூஸ்க்காக விட்டுருக்கேன். இது வந்து எக்ஸஸாக இருக்கிறது. ஓகேங்களா, அவ்வளோதான். இதை வந்து கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே வந்து கட் பண்ணிக்கிறேன். நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து பாருங்கள், இதை நம்ம வந்து மார்க் பண்ணது வந்து பேக்கு. ஓகேங்களா, இதை நம்ம வந்து எடுத்துடலாம். இதை வந்து ஃபிட்டிங்க்கு வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு அரைக்காத்து வச்சுக்கலாம். அரைக்காத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங்க்கு வந்து அப்புறம் அளவு எடுக்க தேவை இருக்காது. இங்கே ஒரு அரைக்காத்து, அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம வந்து அந்த ஷேப் எடுத்து ஓப்பன் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு அரைக்காத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டை வந்து கொஞ்சம் குறைஞ்சி வெட்டணும். இது பேக் வந்து நீங்கள் ரவுண்ட் நெக்காக போட்டுக்கிட்டாலும் சரி, எந்த நெக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ரவுண்டு தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இதை அடிச்சு திருப்பி போகிறேன். ஸோ அதனால் இப்போ கட் பண்ணல. இங்கே பாருங்க, இதில் வந்து குறைஞ்சி ரொம்பலாம் குறைய வேணாம், கம்மியாக குறைச்சி எடுத்துக்கலாம். இதை குறைஞ்சி வெட்டிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ டீப் இருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். 5.5 இன்ச் இருக்குது. ஓகேங்களா, நம்ம இதில் வந்து 5.5 இன்ச் வச்சுக்கலாம். 5.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சு சேம் நெக்குக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி இங்கே 2.5 இன்ச். இதுவும் ரவுண்டு தான். இதுக்கு வந்து டிசைன் வரும். நான் வந்து அடித்து திருப்பிக்கிறேன். இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ்ஸ்க்கு வந்து அதே மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே கிளாத் இருக்குது. அவங்க வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் வந்து எடுத்துக்காங்க. பாருங்கள், இது வந்து ரெண்டுமே இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இப்படி நம்ம மடித்து எடுத்துக்கிற மாதிரி அதுக்கான ஸ்லீவ்ஸ் வந்து வந்துடும். அவங்களோட ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 கேட்டிருக்காங்க, 8 இன்ச். ஓகேங்களா, இங்கே மடித்து திருப்பறதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு நான் வந்து 8.5 இன்ச், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு, மொத்தமாக 9 இன்ச் வச்சுக்கிறேன். ஏன் கை அளவு வச்சுக்கிறேன். 9 இன்ச் கரெக்டாக இருக்கும். இந்த கோடு போட்ட கொள்ளைங்களா, அங்கே இருந்தால் 9 எடுத்துக்கணும். வந்து இதை மார்க் பண்ணிட்டுருக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து குறைச்சி 2.5 இன்ச்சு, சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு. ஓகேங்களா, இது வந்து 1.5 இன்ச். இந்த ஸ்லீவ்ஸுக்கு வந்து எப்பவுமே இங்கே வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து 2.5 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு. ஆம் ஹோல் வந்து எவ்வளோ இருக்குது நம்ம இதில் பார்த்துக்கலாம். 8.5 இன்ச் இருக்குது. 8.5 இன்ச், 8.5 இன்ச். ஓகேங்களா, இங்கே இருக்காங்க 8.5 இன்ச்சு, 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட 2 இன்ச்சு நம்ம வெட்டிக்கலாம். நமக்கு தேவையில்லாத போது நம்ம வெட்டிக்கலாம். இதுதான் ஸ்லீவ்ஸோட அளவுகள். அளவு கரெக்டாக இருக்கான்ட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 9.5 இன்ச் இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குறைஞ்சி நம்ம வந்து வெட்டிக்கலாம். இப்போ வெட்டினோன்னா அது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஸ்லீவ்ஸ் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்படியே வச்சு இது வந்து பேண்ட் கிளாத்து, இது வந்து மெயின் ஃபேப்ரிக். இதில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் நல்லது. இங்கே இதை ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். எந்த பக்கம் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கேட்டிருக்காங்கன்றதுனால கிளாத் வந்து எப்படி போட்டாலும் பத்துது. ஓகேங்களா, நம்மளுக்கு டென்ஷன் கிடையாது. இப்போ அது பேர் ரொம்ப லென்த்து கேட்பாங்க கிளாத்தை விட. இப்போ நம்ம வந்து லைனிங் எப்படி போட்டு ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இதையும் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். லென்த் கரெக்டாக இருக்கா இல்லை இதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பேக் சைடை வச்சு கட் பண்ணிட்டா அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம குறைச்சி விட்டுருக்கறதுனால அதை நம்ம பார்த்து வெட்டிக்கலாம். வந்து இது எக்ஸஸாக வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா நம்ம ரெடி அளவு வச்சுக்கிட்டு மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து 1 இன்ச் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அளந்துக்கலாம். டோட்டலாக லென்த் ஃபுல் டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 37 இன்ச் இருக்குது. 37, 38 வச்சுக்கலாம். 1 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இவ்வளோ நம்ம கேப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அதனால் எக்ஸஸாக வந்து கிளாத் வந்து விட்டுக்கோங்க. இதை வந்து எக்ஸஸாக விட்டுக்கிட்டீங்க அப்படியும் புதுசாக கட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து சைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. ஸ்லீவ்ஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி கட் பண்ணுமோ இதையும் அதே மாதிரி தான் நம்ம வச்சு கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், டாப் கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு.